இந்த கப்புனால எல்லாருக்குமே ஒவ்வொரு கப்பு வைப்போம். அது யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க தான் சேலஞ்சு. பாருங்க, சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. துவைக்க வைக்கிறது வந்து கேமராமேன் வந்துட்டு இருக்காரு. 2 3 சொல்லு. 1 2 3. இந்த பூவை வச்சு வீடியோவில் ஒன்று பயங்கரமாக பண்ணுறான். வாங்க பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். பாருங்க நீங்களும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே கேமராமேன் சுற்றி காமிங்க அந்த இடத்தெல்லாம். அதுலேயும் அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்கு அங்கிட்டு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் பூவை வச்சு காலிஃப்ளவர் வெஜ்ஜு ரைஸ் பண்ணி மனமாக சமைக்கிறோம், மனமாக ருசிக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் 3 பேரில் எங்கள் ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோமோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் அதே மாதிரி நாங்களாக சேர்ந்து என்ன சமைச்சு சாப்பிட்றோமோ அதை உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், பார்த்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஊர் ஒதுக்குப்புறமாக உள்ள ஏரியாவில் நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு பயங்கரமாக சாப்பிட்றோம். அந்த நம்ம சமைக்கிற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சும்மா இருக்கோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிட்டு போயிடுங்க. நம்ம வந்து இப்போ வரவு அடிக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைபர் பேர்லாம் சொல்லிடலாம். கதிர் ப்ரோ, கதிர் மண்ணை, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அடுத்து வந்து தம்பானே, அவர் வந்து நம்ம வீடியோக்கு வந்திருப்பார். அவர் வந்து குட்டி குஞ்சான், அவருக்கும் ஒரு ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமுதக்குடியிலேருந்து அஜிஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன குமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வடுகபாளையங்கிற ஊர்லேருந்து மோகன்ராஜுங்கிற ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மோகன்ராஜ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமைக்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, குட்டி பாப்பா. அவங்க பேரையும் சொல்ல சொல்லியிருந்தாங்க. குணஸ்ரீ, ஹாய். இது மாதிரி உங்கள் பேரையும் சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே இறங்கினது வந்து வேட்டிக்கிட்டேலாம் நனைஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் பனைமட்டை வெட்டி கீழே போட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா இதாகிடும், ரொம்ப இதாகிடும். அம்மா எடு. காலிஃப்ளவர் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ரைஸை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது காய்கறி வெட்டுற கேப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம். ஏரியும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து மசாலா போட்டு நல்லா பரட்டி வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துகிட்டு ரைஸை போட்டு கிண்ட வேண்டியதான். பார்ப்போம்.
ரைஸை வந்து சூடாக வந்துச்சு கிண்டினோம்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். அதனால் ஆற வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து காலிஃப்ளவரை வந்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம மசாலா கலந்து வச்ச காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு, கேரட்டு, குடமிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். வாங்கிடுச்சு தெரில கேரட் எல்லாம் பார்த்து. அது எண்ணெய் நம்ம எண்ணெய் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சாதம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ரைஸு சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். எப்பயும் வீடியோ முடிச்சுட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்டு காமிச்சு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இன்றைக்கி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் 3 பேருமே சேலஞ்ச் செய்ய போகிறோம். யார் குறைஞ்ச நேரத்தில் நிறையா சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் இந்த கப்புனாலே எல்லாருக்குமே ஒவ்வொரு கப்பு வைப்போம். அது யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க தான் சேலஞ்சு. பார்ப்போங்க. நல்லா அமுக்கி வைப்போம். நம்ம தலைவர் ஆகாஷ் அவருக்கு இன்னைக்கு ஒரு புடி. வாவ், நல்லடப்பா. எடுத்தனால இங்கேருந்து நான் ஒன்று எடுப்பேன். நீ யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறான்னு பார்த்துடலாம். மினிட் வைக்கிறீங்களா? மீட்லண்ணா என்னோட பாருங்க, சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. துவைக்க வைக்கிறது வந்து கேமராமேன் வந்துகிட்டு இருக்காரு. தண்ணி கொண்டு வந்து இப்போ தண்ணிக்கு அடிச்சுக்குவீங்க. ஓகே, எல்லா தண்ணியும் காலி பண்ணிடுவோம். 1 2 3 1 2 3 சொல்லு. 1 2 3
கூட கொஞ்சம் வெங்காயம் நல்லா இருந்திருக்கும். தொண்டை அடைக்குது. தண்ணி குடிக்கலாம். இதில் சீக்கிரம் வந்து கேமராமேன் வந்து 500 காசு கொடுக்குறாராம். அதனால் அந்த சேலஞ்சு கேட்டு போட்டு ரயில்வே கேட்டு போட்டாங்க. எலிமினேட் ஆகலாம் வைக்கிறான். அப்புறமா சேலஞ்சில் இருக்கு வேஸ்ட்டு. இங்கே அழைச்சிட்டா பாரு போங்குது. ஏய் வந்தா பார்த்துங்க. இது இவனோடது. இது பார்த்துங்க. பேருங்களா சாப்பிடுவோம். இதுதானே இல்லடா நான் திங்கண்ணா. சாப்பிடு. சாப்பிட்றது இன்னொரு கப் எடு. அவன் முடிஞ்சிருக்கு. சாப்பிடு. அதே முடிச்சிட்டப்பண்ணா. உனக்கு 2 கப்பு, எங்கள் 2 பேரும் ஒவ்வொரு கப்பு. ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சிட்டோம். மண்ணு இது வந்து அவனோட அள்ளி வச்சிருக்கான் எனக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். கேமராமேன் வந்து 500 தருவார். அதான் முடிஞ்சிருச்சு கதை. நம்மளாலே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. எங்களால் சாப்பிட முடியல. இதே மாதிரி நிறையா என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்கணுன்னா சும்மா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சும்மா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.